Welcome back students to sankarsphysicstutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 11 physics unit 8 heat and thermodynamics lessonல இருந்து previous year Neet question ஓட solution தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து change of state base பண்ண previous year Neet questions. First Neet phase 1 2016ல கேட்டிருக்கக்கூடிய question. என்ன question கொடுத்திருக்காங்கன்னா ஒரு piece of ice வந்து ஒரு particular heightல இருந்து கீழே வந்து fall ஆகுது. fall ஆகும்போதே அந்த ஐஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து மெல்ட் ஆகி வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த வாட்டரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரெக்வயர்டான ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து எது ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஒரு ஐஸ் பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது அதுக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதில் ஒன்லி 1/4 ஆஃப் த பார்ட் ஆஃப் த எனர்ஜியை மட்டுமே இந்த ஐஸ் யூஸ் பண்ணிக்குது. தட் இஸ் இட் இஸ் அப்சார்ப்டு. ஸோ தட் வந்து இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகி உங்களுக்கு டியூரிங் த ஃபால் இட் செல்ஃப் இட் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் இன்டு வாட்டர். அதான் கொஸ்டின். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேல்யூ ஆஃப் ஹெச் என்ன? ஸோ இதில் என்னென்ன ரிலேட் பண்ணலான்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அண்ட் தென் அதில் வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதில் 1/4 மட்டுமே இந்த ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, அந்த ஹீட்டை வந்து அந்த ஐஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு மெல்ட் ஆகுது. இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ ஆஃப் ஹெச் என்ன? ஓகே, இதில் வந்து ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு தேவையானது என்னது? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். ஏன்னா இந்த ஐஸோட டெம்பரேச்சர் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா டியூரிங் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்காது. ஒன்லி ஐஸ் வந்து அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் கிராவிட்டியோட வேல்யூ, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ ஐஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது. ஸோ தட் இஸ் இட் ஹேஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. So the gravitational potential energy of ice வந்து என்னது? It is mgh. இந்த mgh வந்து during the fall வந்து இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. டியூரிங் இட்ஸ் ஃபால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் 1/4 ஆஃப் த ஹீட் மட்டுமே இந்த ஐஸ் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ தட் இட் கேன் மெல்ட் கம்ப்ளீட்லி. ஸோ 1/4 ஆஃப் விச் எனர்ஜி? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ 1/4 ஆஃப் mgh. ஓகே, இந்த இடத்துல எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஐஸ். ஓகே, ஹைட்டுங்கிறது என்ன ஹைட்? ஓகே, திஸ் இஸ் த ஹைட். இது என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் திஸ் தான் கொஸ்டின். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஸ் வந்து எப்படி மெல்ட் ஆகுது? தட் இஸ் நமக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் தேவை, அதோடைய மாஸ். ஸோ எம் ஐஸ் மல்டிப்ளைட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். இதுதான் ரிலேட் பண்ண போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ½ இன்ட்டு மாஸ் ஆஃப் ஐஸ் இன்ட்டு கிராவிட்டி எவ்வளவு? 10 இன்ட்டு ஹெச், அதான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு மாஸ் ஆஃப் ஐஸ் நமக்கு தெரியாது. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 3.4 இன்ட்டு 10⁵. Okay, this is the latent heat of ice. இப்போ mass of ice cancel out ஆகிடும். ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு? 10 divided by 4h is equal to 3.4 into 10⁵. ஓகே, ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக இங்கே வந்து 10⁻1 இருக்குது. இதில் 10⁻1, இந்த இடத்துல 10 கேன்சல் அவுட் பண்ணும்போது இங்கே 10⁻4 ஆகிடும். ஸோ ரிமைனிங் h is equal to 3.4 into 4 into 10⁻4. ஓகே, யூனிட் என்ன உங்களுக்கு? ஆல்ரெடி SI யூனிட் வந்து மீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 3.4 into 4. ஓகே, ஸோ 16 வரும். இங்கே 130. ஸோ 136 ஒரு டெசிமல். ஸோ 13.6 into 10⁻4. 10⁻4னா எவ்வளவு? 10,000. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலன்னா 136 1 2 3 4 zeros இருக்குது. ஒரு டெசிமல் தள்ளி வைக்கிறோம். ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 136 3 zeros மீட்டர் வருது. ஓகே, ஸோ தட் இஸ் இந்த 1000 மீட்டர். ஓகே, 1000 meters இஸ் நத்திங் பட் 1 kilometer. ஸோ 136,000 can be written as 136 kilometer. So this is the answer, kilometer. ஸோ இந்த ஹைட்லேருந்து ஃபால் பண்ணும்போது இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுல 1/4 மட்டும் இந்த ஐஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி மெல்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆன்சர் மார்க் பண்ணலாமா? ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் A 136 kilometer. ஓகேவா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் வந்து நீட் 2014ல் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா,
20 grams of water எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது இதில் 100 டிகிரி செல்சியஸ் உள்ள ஸ்டீம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டீமோட மாஸ் வந்து எம்எஸ்டி ஓகே இது ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது 100 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ஸ்டீமை வந்து 20 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் 10 டிகிரி செல்சியஸ்க்கு பாஸ் பண்ணும்பொழுது இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது இப்போது இந்த டெம்பரேச்சரில் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த வாட்டர் ப்ரெசன்ட் ஆல்ரெடி 20 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது இப்போது நம்ம வந்து கொஞ்சம் மாஸ் ஆஃப் த ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸில் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டீம் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது அண்ட் தென் இந்த வாட்டர் வந்து அலாங் வித் வாட்டர் ப்ரெசன்ட் 10 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது வாட் வில் பி த மாஸ் உங்களுக்கு எம் ப்ரைம் தட் இஸ் ஆல்ரெடி உள்ள மாஸ் ஆஃப் த வாட்டர் ப்ளஸ் கொஞ்சம் மாஸ் ஆஃப் த ஸ்டீம் நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா அது வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு அந்த மாஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு நியூ டெம்பரேச்சர் அட் 80 டிகிரி செல்சியஸ் இதுக்கு கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க லேட்டன்ட் ஹீட் இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல ஹீட் கெயின் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஹீட் இஸ் கெயின் பை வாட்டர் ஓகே தட் இஸ் 20 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணுது ஸோ இந்த இடத்துல ஸ்டீம் வந்து உங்களுக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆகுது அண்ட் தென் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ்க்கு குறையுது அப்போ ஹீட்டும் லூஸ் ஆகுது ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹீட் லாஸ்ட் ஓகேவா ஸோ விச் ஹாஸ் கெயின்ட் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எஸ்டபிள்யூவாக இருக்குது அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து டெல்டா டியாக இருக்குது இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எது லூஸ் பண்ணுது ஹீட் எனர்ஜியை ஃபஸ்ட்டு ஸ்டீம் ஓகே ஸோ மாஸ் ஆஃப் த ஸ்டீம் அதை வந்து எம் ப்ரைம்னு எடுத்துக்கிறேன் ஓகே மல்டிப்ளைட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்டீம் ஸோ இது யூட்டிலைஸ் பண்ணுறது எதுக்கு லேட்டன்ட் ஹீட் சொல்லும் பொழுது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது இந்த இடத்துல ஸ்டீம் டு வாட்டர் கன்வர்ஷன் நடக்குது ஸோ அது எம் ப்ரைம் எல்எஸ்டி மைனஸ் இந்த இடத்துல தான் மைனஸ் பண்ணும் ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்குது இப்போது இந்த ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்போ அதோட மாஸ் சேஞ்ச் ஆக போகிறதில்ல ஸோ மைனஸ் எம் ப்ரைம் இது வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்போ அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் மல்டிப்ளைட் பை டெல்டா டி இந்த இடத்துல மைனஸ் வரும் ஓகே நாட் ஹியர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா டியில் தான் சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் நாட் இன் திஸ் கேஸ் ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல எம்டபிள்யூங்கிறது மாஸ் ஆஃப் வாட்டர் 20 கிராம்ஸ் மல்டிப்ளைடு பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிக்கோம் இட் இஸ் 1 லேட்டன்ட் ஹீட் வந்து 540 இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் 1 மல்டிப்ளைட் பை டெல்டா டி என்னது டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் ஹாட் 10 இருக்குது 80 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ 80 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ஸ்டீம் அது எம் ப்ரைம் மல்டிப்ளைட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்டீம் எவ்வளவு உங்களுக்கு 540 மைனஸ் உங்களுக்கு மாஸ் ஆஃப் த ஸ்டீம் தட் ஹாஸ் பின் கன்வெர்டட் இன்டு வாட்டர் தட் இஸ் எம் ப்ரைம் ரெண்டும் ஒன்று தான் மல்டிப்ளைட் பை வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் 1 மல்டிப்ளைட் பை சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் டெல்டா டி என்ன இனிஷியலாக அதோட டெம்பரேச்சர் வந்து 100லேருந்து 80க்கு குறையுது ஸோ 80 மைனஸ் 100 அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் திஸ் இஸ் 80 மைனஸ் 10 இஸ் 70 ஸோ 20 மல்டிப்ளைட் பை 1 இஸ் 20 70 மல்டிப்ளைட் பை 70 இஸ் ஈக்குவல் டு எம் ப்ரைம் காமனாக எடுத்துடலாம் மல்டிப்ளைட் பை 540 ஓகே இந்த எம் ப்ரைம் வெளியே எடுத்தாச்சு ஸோ 1 இன்ட்டு டெல்டா டி வந்து டெல்டா டி தான் வாட் இஸ் டெல்டா டி இட் இஸ் மைனஸ் 20 ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் 20 ஓகேவா ஸோ எம் ப்ரைம் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கோம் 20 இன்ட்டு 70 இஸ் 1400 ஓகே ஸோ 1400 டிவைடட் பை உங்களுக்கு 540 ப்ளஸ் 20 இஸ் 560 அது கீழே வந்துடும் ஓகே ஸோ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 140 டிவைடட் பை 56 இதை ஃபர்தராக கேன்சல் அவுட் பண்ணுறோம் திஸ் இஸ் உங்களுக்கு 2 டைம்ஸில் போட்டால் 70 டிவைடட் பை 8 2s are 16 28 ஸோ இதை ஃபர்தராக கேன்சல் அவுட் பண்ணும்போது எம் ப்ரைம் வந்து 2.5 உங்களுக்கு grams. So this is the mass of the water that has been
got from the steam. That is steam வந்து water convert ஆயிருக்கு. அப்போ total mass of the water என்ன? So total mass of water is equal to at 80 degrees Celsius கேட்டிருக்காங்க is equal to mass of the water plus mass of the steam that has been converted into water m prime. So 20 plus 2.5 is equal to 22.5 grams of water will be formed, which has been at the temperature of 80 degrees Celsius. Okay, this is the answer. Mark pannalama. So the answer for this question is D, 22.5 grams. Next question பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீட் 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் வந்து 50 கெல்வினில் இருக்குது. அதை வந்து 300 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறாங்க. அட் ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர். இப்போ இந்த ரேட் ஆஃப் ஹீட்டிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஹீட்டிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வித் டைம். ஓகே, இனிஷியலாக நம்ம வந்து 50 கெல்வினில் இருக்குது இந்த லிக்விட் ஹைட்ரஜன், அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ லிக்விட் ஃபேஸில் இருக்குது. இனிஷியலாக இட் அப்சார்ப்ஸ் த எனர்ஜி. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த லிக்விட் வந்து ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த பாய்லிங் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் இன்டு வேப்பர்ஸ். அப்போ வேப்பராக கன்வெர்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் நடக்கும் பொழுது கிராஃபில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டெம்பரேச்சர் அலாங் ஒய் ஆக்சிஸ், டைம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபேஸில் லிக்விட் டு வேப்பர் கன்வர்ஷன் நடக்குது. தட் இஸ் எனர்ஜி வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜி வந்து எதுக்கு யூட்டிலைஸ் ஆகுது? சேஞ்ச் ஆஃப் ஃபேஸுக்கு. அந்த இடத்துல லிக்விட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதுதான் வந்து உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் அகெயின் ஒன்ஸ் ஃபுல்லாக தட் இஸ் லிக்விட் எல்லாம் வேப்பராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கிராஃப் இஸ் ஏ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 1988 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 grams ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ் வந்து 0 degree செல்சியஸில் இருக்குது. அதை வந்து 55 grams உள்ள வாட்டரில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40 degree செல்சியஸில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஹீட் வந்து கிவன் டு த சரௌண்டிங்ஸ் வந்து நம்ம நெக்லிஜிபிள்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த 40 degree செல்சியஸில் உள்ள வாட்டரில் 10 grams ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாட் வில் பி த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து லேட்டன்ட் ஹீட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கல்ல, தட் இஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55 grams ஆஃப் வாட்டர் இருக்குது. அதோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு 40 degree செல்சியஸில் இருக்குது. இப்போது இதில் வந்து சம் 10 grams ஆஃப் ஐஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வில் பி த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர், டிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் உங்களுக்கு ஹீட் லாஸ்ட் வந்து ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹீட் லாஸ்ட். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹீட் லாஸ்ட். ஸோ இது இந்த பர்டிகுலர் சிஸ்டமில் எது வந்து லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் 40 degree செல்சியஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கிவிங் த எனர்ஜி டு ஐஸ். ஓகே, விச் இஸ் கெய்னிங் வந்து இந்த இடத்துல ஐஸ் வந்து இஸ் கெய்னிங் த ஹீட். இந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து இட் இஸ் லூசிங் த ஹீட். ஓகேவா? ஸோ அப்போது ஐஸ் வந்து இந்த டெம்பரேச்சரை கெயின் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு மாஸ் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் ஐஸ் வந்து 10 grams. ஓகே, அதோட டெம்பரேச்சர் என்ன உங்களுக்கு 0 degree செல்சியஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு அது என்ன ஆகும்? ஐஸ்லேருந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் ஆஃப் ஐஸ் மல்டிப்ளைட் பை லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ். ஃபேஸ் சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் இந்த ஐஸ் வந்து தட் இஸ் வாட்டராக கன்வெர்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஒரு ஃபைனல் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த மாஸ் ஆஃப் ஐஸ் தான் மாஸ் ஆஃப் வாட்டர். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ திஸ் இஸ் நான் மாஸ் ஆஃப் ஐஸ்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளைட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் மல்டிப்ளைட் பை டெல்டா டி. ஓகே, வாட் இஸ் டெல்டா டி ஹியர்? ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ நான் இங்கே பின்னாடி எழுதுகிறேன். So mass of ice multiplied by latent heat of ice plus உங்களுக்கு mass. ஓகே, இந்த ஐஸ் தான் உங்களுக்கு வாட்டரை கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஐஸ் டு வாட்டர். ஓகே, மல்டிப்ளைட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் மல்டிப்ளைட் பை
TF உங்களுக்கு என்னன்னு தெரியாது. இனிஷியல் டெம்பரேச்சர் என்னது 0 degree Celsius. This is equal to, so which has lost heat? The water has lost heat. அப்போ minus mass of water multiplied by specific heat capacity of water multiplied by delta T. Delta T வந்து final temperature தெரியாது. Initial temperature வந்து minus 40. So இப்போ value substitute பண்ணலாம். Mass of the ice வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 grams multiplied by latent heat of ice வந்து 80 கொடுத்துருக்காங்க. Plus 10 specific heat capacity of water வந்து in terms of calories. ஏன்னா ஐஸோட latent heat வந்து உங்களுக்கு calories per gram கொடுத்துருக்காங்க. அதனால specific heat capacity of water in terms of calories grams பார்த்தீங்கன்னா 1 multiplied by TF. Okay, this is equal to minus water equivalent எவ்வளவு 55 grams multiplied by specific capacity of water 1 multiplied by TF minus 40. ஓகேவா? ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டைலில் எழுதுகிறேன். 10 into 80 வந்து 800 ப்ளஸ் உங்களுக்கு 10 into TF. ஸோ 10 TF is equal to minus 55 into 1. ஓகே, அதனால் minus 55. ஸோ TF minus 40. ஸோ இதை உள்ள மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ minus 55 TF ப்ளஸ் 55 into 40 வருது. இங்கே வந்து 800 plus 10 TF. TF group பண்ணிக்கலாம். ஸோ 10 TF இந்த 55 இங்கே வரும்போது plus 55 TF is equal to உங்களுக்கு 55 into 40 minus 800 வருது. So what is this 55 into 40? This is 0, 5 4s are 20, 2200 minus 800. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 1400 வரும். இந்த இடத்துல 65 TF வருது. So 65 TF is equal to 1400. So TF is equal to 1400 divided by 65. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22.54 வருது ரஃப்லி. ஓகேவா? ஸோ இதை நம்ம that is round off பண்ணும்பொழுது we get 23 degrees Celsius. ஸோ இந்த மிக்சரோட ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 23 degrees Celsius. மேப் பண்ணலாமா? So the answer for this question is C, 22 degrees Celsius. Hope in the videos உங்களுக்கு helpful-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Sankar's Physics Tutorials.